ஐயா சுந்தர் அவர் இந்த வடிவேல் அண்ணன் காமெடி ஒண்ணு வரும். ஆலமரத்து அடியில படுத்துக்கிட்டு இருப்பாரு. அவட்ட ஒரு நாள் மட்டும் நம்ம சும்மா இருக்கணும் அப்படின்னு அவரு இப்படி போவாரு அப்படி போவாரு கூட இருக்கவர் ஒண்ணும் பண்ண முடியாது. ஐயோ என்னால முடியாதுப்பா ஓடிடுவாப்புல. அப்ப வடிவேல் அண்ணன் கேட்பாரு, சும்மா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுதா அப்படின்னு கேட்பாப்புல. அண்ணனாவது ஒரு நாள் பந்தயம் வச்சாப்புல. 4.5 வருஷமாவே சும்மா இருக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏ என்ன தோணுதான் பாக்குறேன். 4.5 வருஷங்க சும்மா இருக்கு. அண்ணன் ராஜ்மோகன் அண்ணன் இப்பதான் வந்திருக்காரு, அவரும் கவனிச்சிருப்பாரு. அண்ணா இங்க வந்து ஒரு 1.5 மணி நேரம் உட்கார்ந்து இருக்கேன். ஒரு 10 அரசு பேருந்து மக்களை கூட்டிட்டு போதுங்க. ஒரு 100 லாரி கல்குவாரி மண்பாலை மண்ணை தூக்கிட்டு போதுங்க. மக்களை வாழ வைக்கக்கூடிய, மக்கள் பயன்படுத்தக்கூடிய பேருந்து பஸ் தான் போது. இந்த இயற்கை வளத்தை அழிச்சு கல்வ வள கொள்ளையை நடத்தி அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த இயற்கையெல்லாம் வாரி சொல்லிட்டு போற லாரி 100 போய்கிட்டு இருக்கு. அண்ணன் எம்எல்ஏ எங்க இருக்காரு? தூங்கிட்டு சும்மாவே இருப்பார். 4 வருஷம் சும்மா இருந்தாருல, சும்மாவே இருப்பார். அதான் சாலவாக்கம் தம்பி சொன்னாரு பாருங்க.